ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6 எபிசோட் கொண்ட மினி சீரிஸாக தமிழில் இன்னையிலேருந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற ஒரு புது மிஸ்ட்ரி த்ரில்லரான அன்டேம்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஹல்கா நமக்கு தெரிஞ்ச எரிக் பானா தான் மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. எப்படிப்பட்ட ஏரியாவாக இருந்தாலும் டிடெக்டிவ் வேலையில் கிடைக்கிற ஒவ்வொரு தடயமும் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு கிரைம் ஏக்கர் கணக்காக இருக்க காட்டுப்பகுதியில் நடந்துச்சுன்னா தடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே போயிடும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய காட்டில் ஒரு செங்குத்தான பாறாங்கல் மலையில் 2 இளவயது ஆளுங்க ஏறிட்டு இருக்காங்க. மேற்பரப்பு எட்டரை தூரத்தில் இருக்கும்போது ஒரு லேடியோட டெட் பாடி இவங்க மேல விழுந்து கைத்துல மாட்டி நிக்குது. அவ ஒரு மிருகத்தால துரத்தப்பட்டாளா இல்ல அதை விட மோசமானதா? ஸ்பெஷல் ஏஜென்ட்டா ஃபாரஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் பிரான்ச்ல இருக்க கைல் டர்னருக்கு முதல் கட்டமா பார்க்கும்போது அந்த இறந்து போன பெண் காயப்பட்டு பயந்து போய் ஏதோ ஒண்ணுல இருந்து ஓடி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு இறங்கும் போது அவரை சுத்தி நடக்கிற அடுத்தடுத்த சம்பவங்க தான் இதோட மீதி கதையே. இந்த கிரைம் த்ரில்லர் யோஸ்மைட் நேஷனல் பார்க்கோட பரந்த அழகையும் பிரம்மாண்டத்தையும் இதோட பேக் ட்ராப்பா வச்சு பழைய காணாம போன வழக்கு, இப்போதைய பெண்ணோட வழக்கு, சிக்கலான உறவுங்க, கூடவே அங்க இருக்க பழங்குடி நடைமுறைங்கன்னு பல எலிமெண்ட்ஸை இந்த 6 எபிசோடுக்குள்ள நுழைச்சு இதை ஒரு தனித்துவமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஷோவா மாத்திருக்கு. முக்கியமா பல ஆயிரம் ஏக்கர்ல இருக்க காடும் மலையும் இந்த கதைக்கு கொடுக்குற பாசிபிலிட்டிஸை பாருங்களேன். இங்க ரகசியமா இருக்கிறதுக்கு, ரகசியத்தை மறைக்கிறதுக்கு, கொலைக்காரங்க பதுங்கி இருக்கிறதுக்கு, போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கு, பதுக்கிறதுக்குன்னு நிறைய இடங்க இருக்கு. அப்போ இதுவும் ஒரு கேரக்டரா பெருசா இதுல உட்கார்ந்துருக்கு. இது எல்லாம் ஒரு ரிதமுக்கு வரும்போது உண்மையான உளவியல் சிக்கல்களும் வெளிவர தொடங்குது. சிறந்த மர்மங்க யார் பண்ணிருப்பாங்கன்றது மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் ஏன் எப்படி பாதிக்குது என்பதும் கூட. அதனால இதுல வர கேரக்டர்களோட விஷயங்களே போதுமானதா இருக்கு இதை எங்கேஜிங்கா வைக்கிறதுக்கு. முதல்ல டர்னர் கேரக்டர் தன் கடந்த கால சம்பவத்தால இன்னமும் சித்திரவதை அனுபவிக்கிற மனுஷனா, அடுத்து மலையில இருந்து விழுந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுற மனுஷனாவும் இருக்காரு. டர்னரோட பார்ட்னரா நயா வாஸ்குவஸ் சிங்கிள் மதரா 4 வயசு பையனோட நகரத்துல இருந்துட்டு இந்த புது சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்றா. அதே சமயம் அவரோட கஷ்டமான தனிப்பட்ட விஷயங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா பாத்துக்கிறா. இப்படி இவங்களும் மத்தவங்களும் உண்மையை மறைச்சாலும் குறிப்பா காடுகள்ல அது தானா தன்னை வெளிப்படுத்துற வழிங்க இருக்கு. அது கடைசி எபிசோட்ல 2 பெரிய உண்மைங்க வெளியே வரும்போது உங்களுக்கே புரியும். இதுல கைலோட எக்ஸ் வைஃப் ஜில் உடைச்ச ரகசியம் தான் எனக்கு சர்ப்ரைஸ். ஓவராலா இதுல நல்ல ஆக்டர்ஸோட லைனப்லயும் ஆர்வத்தை தூண்டுற கதை இருந்தும் சில இடங்கள்ல மந்தமா போகுது. சில சீனுங்க தேவையில்லாம ஸ்ட்ரெச் ஆகுது. ஆனா நீங்க இந்த மாதிரி சில குறைகளை கடந்து போனா இந்த 4.25 ஹவர்ஸை ஒரே மூச்சா பார்த்து முடிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். நன்றி.